We have implemented the CBCS, means choice-based credit system. It is a student-centric learning courses based on their interest as well as their career goals. Hi, I am Dr. Manikam Ramasamy. I have completed my PhD in Computer Science. I joined in Ratnam. I am working here. I joined as an assistant professor in Computer Science department. Now I am heading as a CEO of the entire group of institution. I annexed with this institution last 20 years. I played a lot of roles in developing the organization from Arts and Science College to engineering, architecture, MBA, pharmacy, physiotherapy and all. We have implemented the CBCS, means choice-based credit system 5 years back. It is a student-centric learning courses based on their interest as well as their career goals. என்ன பர்பஸ்க்காக இந்த சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி எனி ப்ராசஸில் ஆர் உங்களுடைய கஸ்டமர் சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிஸ்னஸ் ஓரியன்டாக இருந்த ப்ராசஸை கஸ்டமர் ஓரியன்டாக மாற்றினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் ஜொமேட்டோ ஆர் உபர், ஓலா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபுட் சூஸ் பண்ணுறதுன்னு வச்சுங்களேன், வெஜிடேரியன் ஃபுட் சூஸ் பண்ணால் நேராக ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் போய் வெஜிடேரியன் ஃபுட் எடுப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் வெஜிடேரியனுக்கு அந்த ஹோட்டல் செட் ஆகாமல் இருக்கும். அதே ஒரு நான் வெஜிடேரியன் ஹோட்டல் போனீங்கன்னா வெஜிடேரியன் பிடிச்சவங்க நான் வெஜிடேரியன் நல்ல வெஜிடேரியன் ஃபுட்டு கிடைக்காமல் இருக்கும். ஸோ ஒரு ஃபேமிலியே டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸில் போய் எடுக்க முடியாது. பட் இஃப் யூ டேக் இட் ஜொமேட்டோ ஆர் ஸ்விக்கி, வாட் ஹேப்பன், உங்களுக்கு என்ன ஃபுட்டு எங்கே பிடிக்குமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். அங்கேருந்து ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட முடியும். சேம் திங் இஃப் யூ டேக் இட் என்ன கால் டாக்ஸி புக்கிங் 5-10 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு கார் வேணும் ரெண்டல் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, யூ ஹாவ் டு கோ த கால் டாக்ஸி சென்டர். அங்கே வந்து அந்த ஸ்டாண்டில் வந்து நீங்கள் புக் பண்ணணும். அவர் அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவார், அந்த டைமுக்கு அவரால் வர முடியும். அவரால் வர முடியலன்னா அவர் என்ன டேட்டுக்கு சொன்னாலும் அந்த டைமுக்கு போக முடியும். பட் இப்போ இருக்கிற டைமில் அப்படி இல்லை. உங்களுக்கு என்ன டைமுக்கு உங்களுக்கு இந்த டாக்ஸி வேணும், அதே போல் என்ன டைமுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க, என்ன காஸ்ட்டில் வேணும் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல் த பிஸ்னஸ் நவடேஸ் இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இன்டு கஸ்டமர் ஓரியன்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன விருப்பம் அப்படிங்கிறத, ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் இஸ் டூயிங் சம் கோர்சஸ் இன் பர்டிகுலர் ப்ரோக்ராம், ஹி வாண்ட் டு டூ இன்டர்டிசிப்ளினரி கோர்சஸ். லைக் ஒரு பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிற பையனுக்கு ஒரு காமர்ஸ் நாலேஜோ, ஒரு மார்க்கெட்டிங் நாலேஜோ அல்லது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாலேஜோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் இதில் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஆல்ரெடி த பீப்புள் ஆர் ஃபாலோயிங் இட் இன் எலெக்டிவ் சிஸ்டம். பட் அந்த எலெக்டிவ் சிஸ்டத்துலேயும் இங்கிருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு கோர்ஸை சூஸ் பண்ணுறதும் சரி, இன்னொரு டீச்சரை சூஸ் பண்ணுறதும் சரி, இங்கே வந்து இதில் பாசிபிள். இந்த சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுடைய கேம்பஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓப்பன் சாய்ஸஸாக ஒரு 10-15 ப்ரோக்ராம்ஸ் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் இது பண்ணுவாங்க, ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவனுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் பிடிக்குதோ, என்ன கோர்சஸ் பிடிக்குதோ அவை அவனால் சூஸ் பண்ண முடியும். இப்படி சூஸ் பண்ணும்போது கோர்சஸ் மட்டும் இல்லாமல் அவங்க யார்கிட்ட படிக்கலாம் அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பர்டிகுலர் சப்ஜெக்ட் சி ப்ரோக்ராமிங் என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு எடுத்துங்க, இல்லை காமர்ஸில் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படிங்கிற ஒரு பேப்பர் கொடுத்தாங்கன்னா, த சேம் பேப்பர் கேன் பி ஆஃபர்ட் பை 5-6 டிஃப்ரெண்ட் பீப்புள். நீங்கள் பேஸ்ட் ஆன் அவங்களுடைய சீனியர்ஸ்னுடைய எக்ஸ்பீரியன்ஸோ அல்லது அவங்களோட ஃபீட்பேக்கோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டையே பேஸ் பண்ணி எந்த டீச்சர்கிட்ட யூ கேன் லேர்ன் இட், நீங்கள் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை வந்து என்ரோல் பண்ணிக்கலான்னு இங்கே சூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம்ங்கிற ஆங்கிள் என்னென்னா, ஸ்டூடெண்ட் ஓரியன்டாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பிடிக்குதோ, என்ன அவனுடைய கோல்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்ஜெக்டையும் சூஸ் பண்ண முடியும், ஃபேக்கல்ட்டியும் சூஸ் பண்ண முடியும். இதை வந்து நம்ம லாஸ்ட் 5 இயர்ஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அதுக்கு முக்கியமானது டெக் சப்போர்ட். அது வந்து கேமு ப்ரொவைட் பண்ணனால மட்டும்தான் அது எங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடிஞ்சுது இன்ஃபேக்ட். ஸோ அந்த டெக் சப்போர்ட் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 1000 பேர் இருக்கிறவனுக்கு 240 சீட்ஸ் தான் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை டீச் பண்ணுறோன்னு கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் இட் என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேப்பர், அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வில் ஆஃபர் ஒன்லி 240 சீட்ஸ் ஆஃபர்ட் பை 4 டிஃப்ரெண்ட் ஃபேக்கல்ட்டி. அப்படின்னா இந்த 1000 பேர்த்துக்கு யூ ஹேவ் டு கிவ் அ சான்ஸ். பட் அதை நீங்கள் ஒரு மேனுவல் ப்ராசஸ்லையோ இதுலையோ கண்டிப்பாக பண்ண முடியாது. அதுக்கு வந்து உங்களுக்கு டெக் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம் பண்ணும்போது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் என்ரோல்மெண்ட் இந்த பர்டிகுலர் 4 சப்ஜெக்ட்ஸையும் இந்தந்த டீச்சர் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு எல்லாத்துக்கும் ஒரே டைமில் நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ அந்த டைம் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான்.
வெயிட் பண்ணது இன்றைக்கி எனேபிள் ஆகுதுன்னு சொன்னால் இமிடியேட்டாக யாருக்கெல்லாம் ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டோ அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. ஸோ அது மூலமாக அதை அச்சீவ் பண்ணலாம். இது ஜஸ்ட் என்ரோல்மெண்ட் மட்டும்தான் இதில் டெக் தேவைப்படுதானா? நாட் ஓன்லி என்ரோல்மெண்ட், இதை வந்து அசஸ்மெண்ட். ஒரே கிளாஸில் 3 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் படிக்கக்கூடிய பீப்புளும் சேம் கிளாஸில் இருப்பாங்க. அவங்களுக்கு தனித்தனியாக கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணணும், தனித்தனியாக அசஸ்மெண்ட் நடந்துட்டுருக்கணும், தனித்தனியாக அவங்களுக்கான இன்டர்னல் மார்க் வந்து சோர்ஸ் ஆகணும். முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கான கிரேட் சீட்டும் செப்பரேட்டாக அவன் என்ன சப்ஜெக்ட்ஸில் என்ரோல் பண்ணியிருக்கானோ அதுலேருந்து அந்த கிரேட் சீட்டும் வரும். ஸோ இதுக்கு வந்து இந்த சிபிசிஎஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் யூ நீட் அ ரொபஸ்ட் டெக் பிளாட்ஃபார்ம் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் சிபிசிஎஸ். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் இன்ஃபேக்ட் கேமு வந்து நம்ம கூட சப்போர்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் இந்த சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம் அப்படிங்கிற ஆங்கிளில். த ஃபியூச்சர் பிளான் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஐடி இன் ரத்னம், இஃப் யூ டேக் இட், ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு பி சே, பட் ஐ வில் டெல் three or four ideas because nobody should copy and implement in future. Okay, first thing, DYC is the concept. DYC அப்படின்னா design your own course அப்படிங்கிற ஒரு கான்செப்டை we wanted to implement it. It means students can join as a degree in our organization. After completing an year, in that particular first year, we will offer all kind of courses like basic courses like commerce, management, science, physics, mathematics, computer science and all. After assessing themselves in the first year, they can design their program like he wanted to become a computer science or a visual communication or a microbiologist or a biotechnologist. After a year they can decide it. So for that they can choose what are the courses they want, they can select it accordingly. This we wanted to implement one. Then another one is an AI enabled platform. The AI enabled platform என்ன பர்பஸ்க்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய லேர்னிங் மெத்தடாலஜி, லேர்னிங் கேப்பபிலிட்டி என்னங்கிறத பேஸ் பண்ணி அவர் நெக்ஸ்ட்டு என்ன கோர்ஸை நெக்ஸ்ட் இயரில் எடுக்கலாம், என்ன சப்ஜெக்ட்ஸ் எடுக்கலாம், அதில் ஃப்யூச்சர் அவருக்கு என்ன கோல்ஸ் இருக்குது, அவரோட இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்கிறத ஏஏ கைட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் நாங்கள் வச்சுருக்கோம். இன்ஃபேக்ட் அந்த கோர்ஸ் செலெக்ஷன் கூட அவருடைய பாஸ்ட் 10th அவர் மேத்தமெட்டிக்ஸ் என்ன மார்க் வாங்கியிருந்தார், 12th என்ன மேத்தமெட்டிக்ஸ் மார்க் வாங்கியிருந்தார், அவருடைய மைக்ரோபயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதுலெல்லாம் என்ன மார்க் வாங்கியிருந்தார், அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் கோர்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு ஸ்டஃப்பாக இருக்குதுன்னா அடுத்தது எந்த கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணால் உங்களுக்கு ஷூட்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஒன்று பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா முடிச்சதுக்கப்புறம் ஏஐ எனேபிள்டு ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைலிங் வந்து முடியும். அப்படி பார்க்கும்போது உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது அவன் என்ன படிக்கலாம், செகண்ட் இயர் என்ன படிக்கணுங்கிறது அதுவே ட்ரைவ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி அவங்களோட எல்எம்எஸ் சிஸ்டம் வந்து இருக்கணும் அப்படின்னு என்னோட இது. இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய கேப்பபிலிட்டி மோர் தென் டீச்சர் நான் சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால் அவங்களுக்கான இன்னோவேஷன், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் சரி, அந்த திங்கிங் கேப்பபிலிட்டியும் சரி கம்பேரபிளி இந்த ஜென்சி கிட்ஸுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்டையர் 3 years ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணணுங்கிற இல்லாமல், இஃப் தே கம்ப்ளீட் 1 year சி ஆர் ஹி ஹேஸ் சம் கேப்பபிலிட்டி ஒர்க் இன் இண்டஸ்ட்ரி, தே ஹாவ் டு கோ அண்ட் ஒர்க். தென் தே வாண்ட் டு கண்டினியூ, தே கேன் கம் அகெயின் டு டூ தேர் degree in second year or after second year he finds something or ஒரு புதிய இன்னோவேஷனோட ஐடியாவோட ஒரு ப்ராடக்ட்டுக்கு இது டெவலப் பண்ணி he want to be an entrepreneur, he has to go and try as an entrepreneur, புது ஸ்டார்ட் அப் பண்ண சொல்லி ட்ரை பண்ணிவிட்டு if you want to complete the degree then you want to pursue the MBA na we are giving an opportunity, we should have given an opportunity. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு திரும்பி வந்து படிக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் எந்த இதில் முடிக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த என்டையர் ஸ்டஃப்க்கு வந்து இன்ஃபேக்ட் ஒரு ஐடியோ டெக்கோ இல்லாமல் கண்டிப்பாக இது இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது. ஹோப் கேமு கேன் டூ தட். வி ஆர் ஒர்க்கிங் வித் தம். ஆக்சுவலி லாட் ஆஃப் இன்புட்ஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ப்ராப்ளி இன் ஃபியூச்சர் we will implement within 3 or 4 years in Rathinam. Thank you.